இந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்ட் பண்றது பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. இந்த மேக்ஸ் முல்லேரியன் மெக்கல்லே எஜுகேஷனும் மேக்ஸ் முல்லேரியன் ரிலிஜியஸ் எஜுகேஷனும் தான் மனிதர்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் கொடுமை. இந்த மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்து புக்ஸ் படிச்சுட்டு உருவாகிற குருமார்கள் உருவாக்குற குழப்பம் இருக்கு பாருங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், பாசிட்டிவ் விஷுவல், இந்த எல்லா ஸ்டஃப்புமே இந்த மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சுட்டு மேக்ஸ் முல்லேரியன் சம்பிரதாயத்துல இந்து மதத்தை படிச்சுட்டு வர்ற கும்பல் உருவாக்குற பெருங்குழப்பம் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸோட ஆழமான நுட்பத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த மேக்ஸ் முல்லேரியன் கும்பலே பாத்தீங்கன்னா இந்து மதத்தை டைஜஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற மொத்தத்தையும் நாலேஜையும் அவங்களுடையதான் மாத்திக்கிறதுக்காகத்தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆனா ஒரு கொடுமை என்னன்னா இந்து மதத்தை முழுசா டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுல பரம சத்தியங்கள் எல்லாம் பாய்சன் பில்லா உள்ள வச்சிருக்கு. அந்த பாய்சன் பில்லா அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாதனால அந்த பரம சத்திய ரகசியங்களை துப்பிட்டாங்க. அவங்களால அதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் முடியல, டைஜஸ்ட் பண்ணவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. சாரத்தை மட்டும் தின்னுட்டு போய் வாந்தி எடுத்ததுதான் இந்த மேக்ஸ் முல்லேரியன் பரம்பரை உருவாக்கிய அட்ராசிட்டி லிட்ரேச்சரும் அட்ராசிட்டி குருஸும். அதனாலதான் சாமி எப்பவும் சொல்வேன், ஞானமடைந்தவர்களாக இருந்தால் கூட அவிச்சின்ன குரு பரம்பரையில் பாடம் கேட்காதவர்களிடமிருந்து சனாதன இந்து தர்மத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள்